தாசே ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினி நடித்து முடிச்சிருக்க வேட்டையன் படம் விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட வெளியீட்டுக்காக வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க ரசிகர்கள். அதாவது ஜெயிலரோட வெற்றியை தொடர்ந்து தற்போது ரஜினி நடிப்பில் வேட்டையன் படம் உருவாகியிருக்கு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியிருக்க இந்த படம் விரைவிலே சோலோவாக ரிலீஸ் ஆக வெளியாக இருக்கு. இந்த படத்தின் ரிலீஸுக்காக வெறித்தனமான காத்திருப்பில் இருக்காங்க ரசிகர்கள். இந்நிலையில் வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இதோடைய வெளியீட்டு குறித்து ஒரு மரண மாசான தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி மிக பெரும் ஹிட் அடித்தது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியான இந்த படம் வசூலில் சக்கை போட்டது. இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றி அது தனது அடுத்த படத்திலும் தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு ரஜினி. அதன்படி அவர் தற்போது நடித்து முடிச்சிருக்க வேட்டையன் படம் கண்டிப்பாக வேற லெவலில் ஹிட் அடிக்கும் என ரசிகர்கள் உறுதியாக சொல்லிட்டு வராங்க. இந்த படத்தினை தாசே ஞானவேல் இயக்கியிருக்காரு. இவரது இயக்கத்தில் கடைசியாக ஜெய்பீம் படம் வெளியாகி சமூகத்தில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மணிகண்டன் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் பழங்குடியினர் வாழ்வில் அதிகார வர்க்கம் நிகழ்த்தும் அத்துமீறல்கள் குறித்தும் உண்மைக்கு நெருக்கமாக பேசியிருந்தது. ஜெய்பீம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரஜினியோட கூட்டணி அமைத்த தாசே ஞானவேல் வேட்டையன் படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் போலி என்கவுண்டர்கள் குறித்து பேசும் படமாக உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக ஜெய்பீம் போல் வேட்டையன் படமும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. வேட்டையன் அடுத்த மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் தற்போது இந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்நிலையில் இந்த படத்தோட திரையரங்கு ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்காங்களாம். பல முன்னணி நிறுவனங்கள் வேட்டையன் திரையரங்கு ரிலீஸ் உரிமையை பெறுவதற்காக போட்டி போட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்நிலையில் தற்போது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த உரிமையை கைப்பற்றியிருக்காங்க. இதனால் வேட்டையன் படம் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகும் என்பதில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் விடுமுறை. இதனால் இதை டார்கெட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ட்ரெய்லர் திரையரங்குகளில் இப்போ வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மெய்யழகன் படத்துடைய இடைவெளியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக போகிற வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ஆட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ப்ரொமோஷன்ஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா பக்காவாக உருவாகியிருக்கு. மேலும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அனைவருக்கும் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் மற்றும் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு டிஷும் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.